ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்ற கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அதை பார்க்க போனா பேச்சின் பகுதிகள் அப்படி சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படி கிடைக்கும். ஸோ அதாவது நம்ம பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு சென்டென்ஸை நம்ம பீஸா உடைக்கும் போது நமக்கு ஒவ்வொரு வேர்டு கிடைக்குதுல்ல. ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த உடைக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம பார்ட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது நம்ம ஸ்பீச்ல இருந்து வேர்ட்லாம் தனித்தனியாக உடைச்சனா கிடைக்க போற பார்ட்ஸ் தான் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதே போல இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் ஒரு 8 டைப் இருக்கு. டைப் இல்ல, அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள 8 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதாவது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாரி. ஸோ அது 8 இருக்குல்ல. ஸோ இவருக்கு என்ன வேலை, இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்துறோம்னா, ஸோ அதுல நம்ம வேலையெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். இப்போ டெக்கரேஷன்னா டெக்கரேட்டர் பண்றவங்க அவங்க டெக்கரேஷன் பண்ற வேலை, ஸோ சாப்பாடு செய்யறவங்க சாப்பாடு செய்யற வேலை, சர்வ் பண்ணவங்க சர்வ் பண்ற வேலை, ஸோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வேலை. ஸோ இது மாதிரியான ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த 8 பேருக்கு அவங்களுக்கு என்னென்ன வேலை அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் அந்த 8 பேரையும் முதல் எழுதிக்கிறேன். ஸோ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ல, நம்ம மாட்டுன்னு அவங்களை கூப்பிடாமலே நம்ம அவங்களை பத்தி பேசிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால ஓகே, மொத்தம் அந்த 8 பேரையும் வரவேற்றாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நவுன், ரெண்டாவது ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உள்ள போலாம்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள்னா ரொம்ப சும்மா ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, த பிரவுன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கோமா. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது, ஸோ இங்க வந்து ஃபாக்ஸ்ன்னு ஒரு அனிமல் இருக்கு, டாக்னு ஒரு அனிமல் இருக்கு. ஸோ அதை இப்போ வந்து ஃபாக்ஸ் அண்ட் டாக் இது ரெண்டும் ஒரு அனிமல். ஸோ அதை நம்ம நவுனா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ரெண்டாவது இதுல ஏதாவது ஆக்ஷன் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஜம்ப் பண்றது ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த ஜனரி வந்து குதிக்குது. ஸோ அதை ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு செயல் செய்யுது. ஸோ அது வந்து வேர்ப், ஸோ ஆக்ஷன், அது ஒரு செயல் செஞ்சிருச்சு. மூணாவது வந்து ஸோ இந்த பிரவுன், லேசி, ஓவர், ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பெருசா கிளாரிட்டி இருக்காது. ஸோ இதை நான் அதை பார்த்துட்டு நம்ம பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் இப்போ சும்மா சொல்றேன், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்ட. புரியலன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிடும், நான் முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரவுன் அப்படின்றது இந்த நரி எந்த கலர்ல இருக்கு, ஸோ அந்த நரியை பத்தி நம்ம சொல்றோம். ஸோ அந்த நரி வந்து பிரவுன் கலரா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இந்த டாக் வந்து சோம்பேறித்தனமா இருக்கு. ஸோ இந்த டாகை பத்தி நம்ம சொல்றோம். ஸோ இது அட்ஜெக்டிவ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு நவுனை பத்தி நம்ம சொல்றோம்னா அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கோம். அடுத்து வந்து ஓவர் அப்படின்னா இந்த நரி இருக்குல்ல, இது வந்து டாக் மேல குதிக்குது அப்படி சொல்றாங்க. ஸோ அதனால இந்த டாகை நம்ம அது எந்த இடத்துக்கு குதிக்குது அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணதுக்காக இந்த ஓவர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ மீதி எல்லாம் ஓகே, அவ்வளவுதான். ஸோ இது மாதிரியான சென்டென்ஸ்ல சில விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் இந்த ப்ரிப்போஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்ப கிளியரா ஒன்னொன்னா பார்த்துட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நவுனை பத்தி பார்ப்போம். நம்ம ஸ்கூல்ல நிறைய தடவை படிச்சிருப்போம் இதை. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, நவுன்னா பெயர் சொல், பெயரை கொண்டு முடியும் சொல், பெயர் சொல் அப்படி சொல்லிட்டுலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எப்படின்னா, பர்சன், பிளேஸ், திங்ஸ். ஸோ இப்போ பர்சன்னா யாரோ ஒருத்தவங்க, உலகத்துல இருக்க யார் வேணா இருக்கலாம். பர்சனா இருக்கலாம், அனிமலா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது 2. அடுத்து வந்து பொருள். ஸோ இந்த இதுவா இருக்கலாம், இந்த மூடியா இருக்கலாம், நான் போட்டுக்க டிஷர்ட்டா இருக்கலாம், எதுவா வேணா, நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். அதாவது பொருளா இருக்கணும், அது நம்மளால எடுக்க முடியும், அது ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பொருளா இருக்கலாம். இன்னொன்று வந்து பிளேஸ். இப்போ சென்னைன்னு சொல்லுவோம், தமிழ்நாடு சொல்றோம், இந்தியான்னு சொல்றோம். ஸோ இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பிளேஸை குறிக்கிற ஒரு பேருக்கும் நம்ம நவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான பர்சன், பொருள் அண்ட் பிளேஸ், இது மூணையும் குறிக்கிறது தான் இந்த நவுன். ஓகேவா? ஸோ இதை பத்தி நம்ம பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சும்மா சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஐ எம் கோயிங் டு சென்னைனா நான் சென்னைக்கு போறேன். ஸோ வந்து பிளேஸை மென்ஷன் பண்றோமா. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த இடத்துல ராஜா அப்படின்றவன் ஒரு பையன், ஸோ ஒரு பர்சனை குறிக்கிறோமா. ஸோ அது வந்து ஒரு நவுன். கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட், அதாவது ஒரு கேம். ஸோ அவங்களும் நவுன் தான். ஸோ இது மாதிரியான விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த நவுன். ஓகேவா? பெரிய ஒர்க்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணதுக்கு இதுதான். ஸோ அது மாதிரி நம்ம குறிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நவுன் நமக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ ரெண்டாவது வந்து ப்ரோனவுன்ஸ் பத்தி பார்ப்போம். ப்ரோனவுன்னா என்னன்னா, இப்ப நவுன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது பர்சன், பிளேஸ், திங்ஸ் சொல்றோம்ல. ஸோ இதை நம்ம ஒரு சென்டென்ஸ், அது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் ஒருத்தவங்களை பத்தியோ ஒரு பொருளை பத்தியோ ஒரு இடத்த பத்தியோ பேசுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சனோடைய பேரு இல்லைன்னா அந்த பொருளோட பேரு நம்ம திரும்பி 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 அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ப்ரோனவுன். ஸோ இப்போ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அவனை உங்க ரெகுலரா கிரிக்கெட் விளையாட போற இடத்துக்கு அவனை கூட்டு போறீங்க. ஸோ நீங்க கூட்டு போனோன்னு என்ன பண்ணீங்க, என் பேரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ராஜா வந்து 10வது படிக்கிறான், ராஜாவுக்கு வந்து கிரிக்கெட்டும் பிடிக்கும், ஃபுட்பால் பிடிக்கும், அண்ட் ராஜா வந்து இதெல்லாம் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜா ராஜா ராஜான்னு திரும்பி திரும்பி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றதா இந்த ப்ரோனவுன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ராஜா என்னுடைய நண்பன். ஸோ ரெண்டாவது வந்து நான் இங்க இது வச்சுட்டு, இப்ப ஹி அப்படின்னு மென்ஷன் பண்ணா இங்க யாரை மென்ஷன் பண்ற, ராஜான்றதுதான் ஹிய மென்ஷன் ஆகும். கிரிக்கெட் அவன் கிரிக்கெட் விளையாடுறான் அப்படி சொல்றோம். அப்புறம் வந்து இங்க என்ன சொல்றோம்னா, அவனால ஃபுட்பாலும் விளையாட முடியும், ஸோ ஹி கேன் பிளே ஃபுட்பால் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இவ்வளவுதான். இது வந்து நம்ம ஒரு நவுனை திரும்பி திரும்பி நம்ம ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றதா இந்த ப்ரோனவுன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ரோனவுன் எப்படி எப்படி யூஸ் ஆகலாம், அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் பேசும்போது மொத்தம் 3 பிளேஸ் இருக்கும். 3 பிளேஸ்னா இந்த பேசுற நம்ம ஃபர்ஸ்ட் ஆளு, ஆப்போனன்ட்ல இப்ப கேட்கறவங்க ரெண்டாவது. இப்ப நான் நம்மள எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் தான் பேசுறேன், நீங்க வந்து லிசன் பண்றீங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க செகண்ட் பர்சன். ஸோ இப்போ நம்ம 2 பேரும் பேசுறேன், இப்போ இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து தேர்ட் பர்சனா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் 3 இருக்குங்க. ஸோ இது 3 வந்து ப்ரோனவுன்ல எப்படி ஆகும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், இது வந்து செகண்ட் பர்சன். சோ இப்ப நான் தனியா பேசுறேன், சோ நான் சிங்குலர். இப்ப நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை பேசுறோம்னா, நாங்க உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். சோ 2 பேரும் சேர்த்தோம்னா அது வந்து ப்ளூரல் ஆயிடும். சோ அது மாதிரி சிங்குலர்னு ஒண்ணு இருக்கு, ப்ளூரல்னு ஒண்ணு இருக்கு. சோ இப்ப நான் மட்டும் உங்ககிட்ட பேசுறேன்னா ஐ யூஸ் பண்ணுவோம். இப்ப நானே இன்னொருத்தன் சேர்ந்து உங்ககிட்ட பேசுறேன்னா வி அப்படின்னு யூஸ் பண்ணிடுவோம். அண்ட் இப்ப செகண்ட் பர்சனுக்கு வந்து தேர்ட் பர்சன் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப செகண்ட் பர்சன் வந்து இப்ப நான் உங்களை சொன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆள் சொன்னா நீ அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒரு 4-5 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கும்பலா சேர்த்து நான் சொல்லுவேன். ஸோ இப்ப இங்கிலீஷ்ல எப்படின்னா, சிங்கிளா இருந்தாங்கன்னா யூன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் இருந்தாங்கன்னா யூ ஆர் அப்படி சொல்லுவோம். சரியா? இப்ப தேர்ட் பர்சன் வந்து இப்ப நானும் நீங்களும் பேசுறோம். இப்ப அங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரே ஒரு பர்சன் இருக்காரு, அவரு இல்லைன்னா அவன். ஸோ மரியாதையோட சொன்னா அவர் அப்படி சொல்லுவோம். ஸோ அவரு அப்படின்ட்டு ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணும் போது ஷி, இப்ப அவங்க ஃபீமேலா இருந்தாங்கன்னா ஷி யூஸ் பண்ணுவோம். இல்ல அது வேற ஏதாவது அனிமல் இல்ல பொருளா இருந்துச்சுன்னா இட் யூஸ் பண்ணிக்கும். ஷி ஷி இட். ஸோ இது வந்து சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன்ஸ். இதுவே அவங்க ப்ளூரலா இருக்காங்க, ஸோ அவங்க வந்து ஒரு கேங் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டே, அவர்கள் அப்படி சொல்லிட்டு ஷார்ட்டா முடிச்சிருவோம். அவர்கள், டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ரோனவுன்ஸ் உடைய ஒரு டீட்டெயிலான அவுட்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரோனவுனுக்கும் பெருசா எந்த வேலையும் கிடையாது. ஸோ அவரோட வேலை என்னன்னா, நவுனை திரும்பி திரும்பி வரவிடாம பாத்துக்கணும். ஸோ இப்போ ஒரு வந்துட்டாருன்னா திரும்பி நீ வரக்கூடாதுப்பா, உன் வேலை முடிஞ்சிருச்சு, போன பதில் நான் என் பொசிஷனா எடுத்துக்கிறேன், ஸோ நான் திரும்பி திரும்பி நான் தான் வருவேன் அப்படி சொல்ற மாதிரி அதான் அவரோட வேலை. இப்போ நம்ம 3வது ஆளை பத்தி பார்க்க போறோம், அதாவது நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்ற பத்தி பார்க்கணும். ஸோ இது வந்து இதுக்கும் ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம தனியா எடுத்துக்கலாம், இதை தனியா எடுத்துக்கலாம், இதை 3 தனியா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அட்ஜெக்டிவ் பார்க்க போறோம். சரி, இப்ப அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நவுன் இருக்குல்ல, சோ அந்த நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா டீட்டெயில கொடுக்கிற ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல இந்தியா இஸ் பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். சோ இங்க இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அழகா இருக்கு அப்படி சொல்ற மாதிரி சொல்லுவோமா? ஸோ பியூட்டிஃபுல் சிட்டின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்தியாவை மென்ஷன் பண்ணுது. இப்போ வந்து ராஜு அப்படின்னு எடுத்துக்கோ, ஒரு பாய், சின்ன பையன் எடுத்துக்கோம். ராஜு இஸ் ஹேண்ட்சம் பாய் அப்படின்னா ராஜு வந்து அழகான பையன் அப்படி சொல்லிட்டு சொல்றோம்.
ஸோ இந்த இடத்துல இந்த ஹேண்ட்ஸம்ன்றது ராஜுவை குறிக்குது. ஸோ அவன் அங்க எந்த வேலையும் செய்யல. ஸோ அவன் வேற எதையும் அவன் செஞ்ச ஒர்க்கை பத்தியோ எது பத்தியுமே சொல்லல. ஜஸ்ட் அவனை பத்தி அது சொல்லுது, அவன் எப்படி இருக்கான் அவனோட விஷயத்தை பத்தி சொல்லுது. அதுதான் இந்த அட்ஜெக்டிவ். அது மாதிரி கிளியரா அந்த நவுனை பத்தி நம்ம சொல்ற விஷயம் தான் இந்த அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வேர்பை பத்தி பார்க்க போறோம். ஸோ வேர்ப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனை குறிக்கிற ஒரு சொல். ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன், இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து பேசிட்டு இருக்கேன், இப்போ ஐ எம் டாக்கிங் அப்படி சொன்னா இங்க நான் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் வந்து டீச்சிங் பண்றது சொல்லலாம், நடக்கிறது சொல்லலாம், ஓடுறது சொல்லலாம், ஏதோ ஒன்று நம்ம செய்யற ஏதோ ஒரு விஷயம் அதை பத்தி நம்ம சொன்னா அது வந்து ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வேர்ப்னா நம்ம செய்யற செயல். இப்போ வந்து அவன் கிரிக்கெட் விளையாடுறான் அப்படி சொன்னா இந்த இடத்துல பிளேஸ். ஸோ இப்போ அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். அது வந்து ப்ரோனவுன். கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட், அதாவது நவுனு. ஸோ அவன் கிரிக்கெட் விளையாடுறான். ஸோ அந்த இடத்துல அவன் கேம் ஆடிட்டு இருக்கான். ஸோ அதை சொல்றோம் நம்ம. அப்புறம் வந்து they eat together. இப்போ they eat togetherனா அவங்க ஒன்னா சாப்பிடுறாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி சொல்றதுதான் இந்த they eat. ஸோ இந்த இடத்துல தேன்றது அவங்க, அதாவது ஒரு கேங்கா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து மூணாவது மனுஷனா அவங்கன்னு சொல்றோம். சொல்லிட்டு ஒன்னா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அவங்க இந்த ஈட் அப்படின்றது அவங்க செய்யற செயல், அதாவது சாப்பிடுறாங்க அவங்க. ஸோ அவங்க செய்யற ஆக்ஷனை நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இது மாதிரி ஆக்ஷனை மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த வேர்ப் அப்படின்றது பேரு. ஸோ இப்போ அடுத்து வந்து 5th டாபிக் வந்து அட்வர்ப். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே அட்ஜெக்டிவ் பார்த்திருப்போம். நவுனை பத்தி டீட்டெயிலா ஒரு விஷயத்த சொல்றதா அட்ஜெக்டிவ் அப்படி சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல அட்வர்ப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்பை பத்தி டீட்டெயிலா சொல்றது. ஸோ அந்த வேர்பு, அந்த செயல் எப்படி நடந்திருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி அப்படி சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த அட்வர்ப். ஸோ இப்போ வந்து ராஜா பிளே கிரிக்கெட் சொன்னோமா போன இதுல, பிளேஸ் கிரிக்கெட் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஜஸ்ட் வெல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொன்னா ராஜா பிளேஸ் கிரிக்கெட் வெல் அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த இடத்துல இந்த வெல்லுன்ற வார்த்தை வந்து ராஜா வெல் அப்படின்னா அவன் வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு மீனிங் இல்ல இருக்கு. அவன் விளையாடுறான்ல ஒரு கேம், அதாவது கிரிக்கெட் விளையாடுறான். ஸோ அதை அவன் நல்லா விளையாடுறான். ஸோ இந்த செய்யற வேலைய நல்லா இருக்குன்னு மென்ஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ போன எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் நம்ம, இந்தியா இஸ் பியூட்டிஃபுல் சிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை இந்தியாவை ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வெல்லுன்ற வார்த்தை ராஜாவை ரெஃபர் பண்ணல. ஸோ அந்த பர்சனை ரெஃபர் பண்ணல. ஸோ இது வந்து இந்த விளையாடு நம்ம செஞ்ச ஆக்ஷன் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல பாருங்க பியூட்டிஃபுல்ன்றது இந்தியாவை மென்ஷன். ஸோ இதுதான் இந்த அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்புக்கான வித்தியாசம். ஸோ ஒரு நவுனை பத்தி அது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்ததுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அந்த நவுன் செய்யற வேலையை பத்தி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுத்ததுன்னா அது வந்து அட்வர்ப். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரு 5 பார்த்துருக்கோம். அதுல நவுன்னா பேரை வச்சு வர்றது, ரெண்டாவது ப்ரோனவுன்றது அந்த நவுனை திரும்பி வராம தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம், மூணாவது அட்ஜெக்டிவ்ன்றது இந்த நவுன் எப்படிப்பட்டது, அந்த நவுனோட தன்மையை பத்தி சொல்றதுக்கு யூஸ் பண்றது இந்த அட்ஜெக்டிவ். அடுத்து வேர்ப்ன்றது அந்த நவுன் செய்யற வேலை. ஸோ ஒரு ஆக்ஷன் நம்ம பண்றோம், ஏதோ ஒரு பொருள் பண்ணுது, ஸோ அந்த ஆக்ஷனை மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது வேர்பு. ஸோ அட்வர்ப்ன்றது அந்த நவுன் செய்யற ஆக்ஷன் எப்படி இருக்கு, அந்த ஆக்ஷனோட குவாலிட்டியை சொல்றது. அதாவது அட்ஜெக்டிவ்ன்றது அந்த நவுனோட குவாலிட்டியை சொல்லும், அட்வர்ப்ன்றது அந்த நவுன் செஞ்ச வேலையோட குவாலிட்டியை சொல்லும். ஸோ இது 5 பத்தி நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா வச்சுக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா பேசும்போது இந்த 5 வந்து அடிக்கடி மேக்சிமம் ஆஃப் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிம்பிளான சென்டென்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 5 கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. என் சேனல்ல தெளிவா இல்லைனாலும் வேற எங்கேயாவது போய் கத்துக்கோங்க. ஸோ பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதோ, செலவு பண்ணாம கத்துக்கணும்னு நினைச்சுன்னா ஃப்ரீயா எது கிடைச்சாலும் நீங்க கத்துட்டு தான் ஆகும். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் கன்ஜங்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ்ல பெரிய சென்டென்ஸ் மேக் பண்ண இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் தானா உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க அதை பத்தி என்னன்னு பார்த்துக்கோம். ஓகே, இப்போ ப்ரீபொசிஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி சொல்லத்துனா ப்ரீ வெட்டிங் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். போஸ்ட் வெட்டிங்னா கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ ப்ரீபெய்ட்னா ரீசார்ஜுக்கு முன்னாடி, போஸ்ட் பெய்ட்னா ரீசார்ஜுக்கு அப்புறம். ஸோ இது மாதிரி தான் ப்ரீன்றது அதுக்கு முன்னாடி ஆன ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த ப்ரீபொசிஷன்லாம் வேற எங்கேயும் யூஸ் ஆகுது, ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ அந்த நவுன் எந்த இடத்துல இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ப்ரீபொசிஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எழுதிட்டு நம்ம இதை பார்ப்போம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல கடை இருக்கு அப்படி சொல்றோம். இங்க வந்து என் வீட்டுக்கு பக்கத்துல கடை இருக்கு அப்படி சொல்றோம்.
இங்க வந்து என்ன சொல்றோம்னா there is a shop near my house அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இங்க வந்து கடை இருக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல. சோ இந்த இடத்துல நியர் அப்படின்றது என் வீடு இருக்கா, என் வீட்டுக்கு பக்கத்துல. சோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த நவுன். ஓகேங்களா? சோ இதுக்கு கிட்ட எங்கேயோ ஒரு ஷாப் இருக்கு. சோ இதுக்கு பக்கத்துல இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணதுக்கு தான் இந்த ப்ரீபோசிஷன் நமக்கு யூஸ் பண்றோம். சோ இப்போ வேற வந்து ராஜா நம்ம நிறைய எக்ஸாம்பிள் ஒரு பையன் எடுத்திருக்கோம். ராஜா lives in சென்னை. சோ இதுல இந்த பிளேஸ் இருக்குல்ல நவுன், இது வந்து நவுன். சோ இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல ராஜா வாழ்ந்துட்டு இருக்கான். சோ இது மாதிரி அந்த இடத்த மென்ஷன் பண்ண யூஸ் பண்றதா இந்த ப்ரீபோசிஷன். ஓகேவா? இப்ப அடுத்ததா நம்ம வந்து கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். 7th டாபிக்கா? ஓகே, இப்ப கன்ஜங்ஷன் அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். சோ கன்ஜங்ஷன்னா ஒரு சென்டென்ஸ் கூட ஒரு வேர்டை சேர்க்க யூஸ் பண்றது, இல்ல ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொரு சென்டென்ஸை சேர்க்க யூஸ் பண்றது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து ஷி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். யாரோ ஒரு கேர்ள் பேர்ல நம்ம எதுவும் தெரியல அப்படி சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ். அவளிடம் கார் இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ரெண்டாவது வந்து இது என்னன்னா அவகிட்ட பைக் இருக்கு அப்படி சொல்றோம். ஸோ இதை நம்ம ரெண்டையும் ஒன்னா சேர்க்க போறேன். இப்போ நான் இப்போ எப்படி சேர்க்கன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரே ஒரு வேர்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல வேர்டு மட்டும் சேர்த்து இது ரெண்டையும் நான் சேர்த்துட்டேன். ஷி ஹேஸ் அ கார் அண்ட் பைக் அப்படி சொல்லிட்டு வேர்டு சேர்த்தே நான் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணா நம்ம வேர்டை சேர்த்து யூஸ் பண்றதுக்கு வரும். ஸோ இப்போ ரெண்டு சென்டென்ஸை எப்படி நம்ம ஒன்னா சேர்க்க போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். அப்படின்னா அவன் ஒரு மாணவன், சாரி வேர்டு தானே, அவ ஒரு மாணவி, இது ஒரு சென்டென்ஸ். அவள் பகுதி நேர ஊழியராக வேலை செய்கிறாள் அப்படி சொல்றோம். ஸோ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சேர்க்கலாம்னா she is a student even though she works as a part-time employee. ஸோ இது மாதிரியான விஷயத்தை சேர்க்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது இந்த கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் அண்ட் ப்ரிப்போசிஷன் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப மெயின் ரோல் பிளே பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சென்டென்ஸ் நம்ம பேசுறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் டாபிக் வந்து இன்டர்ஜெக்ஷன். ஸோ இது நம்ம போர்டில் எழுதி தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷனை வெளிக்கொண்டு வர யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் இந்த இன்டர்ஜெக்ஷன். ஸோ இப்போ எடுத்த உடனே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்போம்ல. இப்போ ஹலோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நான் திரும்பி என்ன உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் என்னுடைய ஃபீலிங்ஸை ஹாய் அப்படி சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு பொருளை பார்த்தோம்னா வாவ் அப்படி சொல்றது, அப்புறம் வந்து சோகமா இருந்தா ஓ அப்படின்ட்டு சோகம் பண்றது. ஸோ இது மாதிரியான நம்ம ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வர யூஸ் பண்றதுதான் இந்த இன்டர்ஜெக்ஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்தது பார்ட் ஆஃப் ஸ்பீச், ஜஸ்ட் அதோட வேலை என்ன அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சும்மா ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியலைன்னா எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்றேன் அப்படி சொல்லிட்டு எது புரியாம போகுது அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இதுல ஓரளவு ஸ்ட்ராங்காவே இருந்துருவோம். இந்த 5ல, அதாவது நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், இதுல 5ல ஸ்ட்ராங்கா. இதுல நீங்க எது நல்லா நோட் பண்ணா அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வெர்ப், இது ரெண்டும் தான் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். மீதி எல்லாம் ஓரளவு நம்ம இயற்கையாவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது நம்ம ரொம்ப நல்லா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன். ப்ரிப்போசிஷனோட கன்ஜங்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இவன் தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண போறோம். நம்ம பேசும்போது நம்ம நாட்டில் இங்கிலீஷ் டான்ஸ் ஆட வைக்கிறதே இவனா தான் இருப்பான். ஸோ அதனால நம்ம இதை தான் ரொம்ப நல்லா பார்க்கணும். ஸோ இதுக்காக இன்னும் நல்லா நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.